ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் சூப்பராக இருக்கேன். நம்ம குட்டீஸ் சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே சமயம் சப்ஸ்கிரைப் பண்ண வர அத்தனை பேருமே ஃபுல் வீடியோ வாட்ச் பண்ணிங்கன்னா எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐகான் டச் பண்ணிவிட்டு ஆல் ஆப்ஷன் வரும், அதையும் டச் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம மாடி தோட்டத்தில் நிறைய செடிகள் இருக்குது இல்லையா? இப்போ தான் புதுசாக நடவு செஞ்சுட்டு வரோம். இதில் வந்து என்னோடய ரோஸ் செடிலாம் இருக்குது பார்த்தீங்களா? அதில் உங்களுக்கு எந்த ரோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு என்னோடய மாடி தோட்டத்தில்ன்றதை கொஞ்சம் சொல்லுங்கள். எனக்கு வந்து என்னோடய மாடி தோட்டத்தில் மெரூன் கலர் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. உங்களுக்கு எந்த ரோஸ் பிடிச்சிருக்குன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் மாடி தோட்டத்தில் என்ன கலரில் ரோஸ்லாம் வச்சுருக்கீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் ஊர்லேருந்து கொண்டு வந்தேன் பார்த்தீங்களா, அந்த மல்லிச்செடி தான் நானும் செய்யலான்னு இருக்கேன். என்னன்னு தெரியல, மல்லிச்செடிக்கும் எனக்கும் செட்டே ஆகலையா என்னன்னு தெரியல. இதுக்கு முன்னாடி இந்த ரோஸ் மல்லியும் ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்த, மறுபடியும் அது பூச்சி தாக்குதல் ஏற்பட்டிருக்கு. அதையும் நான் ரீபார்ட் பண்ணணும். இந்த செடியும் கொண்டு வந்து இத்தனை நாள் ஆயிடுச்சு, இப்போ தான் நடவு பண்ணுறதுக்கு ஒரு டைமும் கிடச்சிது. ஆனாலுமே வந்துட்டு உரங்கள் என்கிட்ட சரியாக இல்லாததுனால நான் பச்சை காய்கறி கழிவுகளே எடுத்துக்கிட்டேன். என்கிட்ட எந்த உரங்களுமே இல்லை. அதனால் நம்மக்கிட்ட இருக்க மண் கலவைகள் என்னென்ன இருக்கும் அதை வச்சு இன்றைக்கி அந்த மல்லி செடியை நடவு செஞ்சலாம்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு. நம்ம ஒரு செடி நடவு பண்ணுறதுக்கு பாட்டு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. 20 லிட்டர் கேன் எடுத்துக்கோங்க. இது ரொம்ப 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 பெஸ்ட்டுங்க. 20 லிட்டர் கேன் எதுக்கு பெஸ்ட்டுன்னு சொல்கிறேன்னா, ரொம்ப நாளைக்கு வரும், ரொம்ப லாங் லைஃப் வரும். நல்லா ட்ரைனேஜ் ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. நம்மக்கிட்ட என்ன மண் கலவை இருக்குன்னா, முட்டைத்தோலும் வெங்காயத்தோல் பூண்டு தோலை அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வேப்பம் புண்ணாக்கு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் நர்சரி மண் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் கோகோ பிட்டு, ஏரிக்கீழே நிறைய மண் கலந்தது அதையும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். பச்சை காய்கறி கழிவுகள் எடுத்துட்டேன். மற்றபடி இந்த கலவைகள் எல்லாம் ஃபுல்லாக மண்ணெல்லாம் கலந்து வச்சுக்கிட்டேன். அந்த கழிவுகளை மட்டும் அப்படியே விட்டுட்டு மண்களை மட்டும் கலந்து வச்சுக்கிட்டேன். மண் கொஞ்சம் லேயராக போட்டுட்டு அதுக்கு மேலே இந்த கலவைகள் பச்சை காய்கறி இருக்குது பார்த்திங்களா, கழிவுகள், அதையும் போட்டுட்டேன். ஏன்னா ஒரே டைம் போட்டோம்னா டக்குன்னு மக்காது. இது மாதிரி போடும்போது நல்லாவே மக்க செய்யும். ஒரு வழியாக இன்றைக்கி வந்துட்டு தொட்டி ரெடி பண்ணி மண் கலவை ரெடி பண்ணியாச்சு. நம்ம ஒரு செடி நடவு செய்கிறதுக்கு ஒரு 3 டேஸ்க்கு முன்னாடியே பாட் ரெடி பண்ணி வச்சுக்கணும். மண் கலவைகளை ரெடி பண்ணி வச்சுக்கணும். அந்த மண் கலவையில் தண்ணி ஊற்றி நல்லா பதப்படுத்தி வச்சுக்கணும். அதுதான் ரொம்ப 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 முக்கியம். எனக்கு எதுவுமே டைம் செட் ஆகாதனால நான் அப்படியே நடவு செய்யலாம்னு சொல்லிட்டு தண்ணி ஊற்றி கொஞ்ச நேரம் விட்டுட்டேன். ஏன்னா அந்த ட்ரைனேஜ் ஹோல்ஸ் மூலயமா தண்ணி வெளியேறுதா அப்படின்றத செக் பண்ணணும். இது பாருங்கள், சரியாக போகலை. இதுக்கு ரீசன் என்னென்னா, என்கிட்ட சரியான உரங்கள் எதுவும் போடலை. அதாவது தொழு உரம் கொடுப்பேன், அதுவும் போடலை. கம்போஸ்ட் போடுவேன், அதுவும் போடலை. கோகோபிட் நிறைய போடுவேன், அதுவும் கம்மியாக போட்டிருக்கேன். இதுதான் ரீசன். இல்லைனா அழகாக தண்ணி வெளியேறி இருக்கும். இருந்தாலும் நான் அந்த செடியை தைரியமாக நடவு செய்ய போகிறேன். ஏன்னா நான் அடுத்து மண்ணை கூட எடுத்து கூட நான் சரி பண்ணிப்பேன். இப்போதைக்கு செடியை ஒரு பாட்டில் நம்ம நடவு செஞ்சிடணுன்றதுனால இன்றைக்கி ரெடி பண்ணி வச்சாச்சு. அப்புறம் செக் பண்ணதில் ஓரளவுக்கு நல்லா தான் ட்ரைனேஜ்லேருந்து தண்ணி, அந்த ஹோல்ஸ்லேருந்து தண்ணி நல்லா ஓரளவுக்கு வெளியேறிச்சு. அந்த தைரியத்தில் தான் நடவு இன்றைக்கி செஞ்சிடலாம்னு சொல்லிட்டு செஞ்சாச்சு. பாருங்கள், நல்லாவே வருது. இந்த நைஸ் மண்ணெல்லாம் போட்டோம்னா இந்த மாதிரி தான் ஆகும் போல இருக்குது. கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் வெளியேறிச்சு. நம்ம இதுக்குள்ளே இருக்கிற மண்ணை மாற்றி தான் ஆகணும். இப்போதைக்கு இந்த செடியை நடவு செஞ்சலாம்னு சொல்லிட்டு நடவு பண்ணிட்டேன். இந்த செடி என்னோடய ஃப்ரெண்டு அவங்க வீட்டு தரையில் தான் வச்சுருந்தாங்க. அந்த செடி கொஞ்சத்தில் வரவே இல்லை. அவள் அவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்து கொடுத்தா. அதை என்னால் பத்திரமா கொண்டு வந்தனே தவிர என்னால் நடவு செய்கிறதுக்கு இத்தனை நாள் ஆயிடுச்சு. அதுக்காகவே இன்றைக்கி எப்படியோ நடவு செஞ்சிடணும், இந்த செடியை வர வைக்கணுன்ற மைண்ட் செட்டில் நடவு பண்ணிட்டோம். தண்ணி அந்த அளவுக்கு இறங்கலை. கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து தான் இந்த செடியை நடவு செய்கிறேன். ஏன்னா மேகம் வேறு இருட்டிட்டு வருது. இல்லைனா கொஞ்ச நேரம் விட்டுட்டு கூட நான் நடவு செஞ்சுருப்பேன். மழை வர மாதிரி இருக்கிறதுனால அந்த பாட்டிலே போட்டு வச்சுட்டேன். என் பொண்ணுக்கு ஒரு டவுட் வந்துருக்கு பார்த்தீங்களா, ஷார்ட்ஸ் எடுக்கிறியா வீடியோ எடுக்கிறியான்னு சொல்லிட்டு. நான் எடுக்கிற வீடியோஸை அந்தளவுக்கு பக்காவாக நான் எடுக்கலன்னு எனக்கே தெரியுது. ஆனாலும் சப்ஸ்கிரைபர் என்னோடய வீடியோ பார்க்குறாங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த மேகமூட்டத்தில் பார்க்கும்போது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது.
சரியான மழைங்க அன்றைக்கி, அப்படிப்பட்ட மழை. இந்த மேகமூட்டத்தோடையே நம்ம செடிகள்லாம் ரசிக்கலாம் அப்படின்றத அப்படியே கேமரா கொண்டு வந்தோம். பார்க்கும்போது செடிகளும் பூக்களும் அவ்வளோ அழகாக இருந்தது. அந்த மேகமூட்டத்தில் ரசிச்சிட்டே இருந்தோம். பாருங்கள், செடிகள்லாம் சூப்பராக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். எப்படி இருக்குது சொல்லுங்கள். என்னோடய மாடித்தோட்டம் நல்லா இருக்கா இல்லையான்னு கமெண்ட்டில் கொஞ்சம் உங்களுடைய கமெண்ட் ரொம்ப ரொம்ப எனக்கு இம்பார்ட்டண்ட். கொடுத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நான் பாடின பாட்டு நல்லா இருக்கா, என்னோடய வாய்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். கேட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், see you மக்களே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.